ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். திருச்சியில் ஒரு ரவுண்டை போட்டுட்டு இப்போ ரிசப்ஷனுக்கு கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டோம். கல்யாண வீட்டில் நிறைய மறக்க முடியாத சந்தோஷமான விஷயம் நடந்துச்சு. அதில் ரொம்ப முக்கியமானது மட்டும் நான் கேப்சர் பண்ணி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். என்ட்ரன்ஸ்லேயே வெட்டிங் ஃப்ளெக்ஸ் பேனர் மூலமாக மாப்பிள்ளை பாசத்தோடு அழைக்கிறார். அப்புறம் கேரளா ஸ்டைலில் ஜெண்டா மேலே அடி பிரிச்சுட்டாங்க. பார்க்கறதுக்கே அது நல்லா இருந்து. வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். டெக்கரேஷன் எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே சாப்பிட போயிடலாம். இப்போ சாப்பிட வந்துட்டோம். ரிசப்ஷனை சாப்பாடை பார்த்துட்டு ரொம்பவே குஷி ஆகிட்டு, ஏன்னா நமக்கு பிடிச்ச நான்வெஜ் ஐட்டம் தாங்க. சிக்கன், மட்டன், கொத்து பரோட்டா எல்லாமே கண்ணில் படுது. எப்பவும் போல் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே ரிவ்யூ கொடுப்போம். சிக்கன் கறி, கொத்து பரோட்டா, இட்லி, மட்டன், இடியாப்பம், கேசரி, போண்டா, இது ரிசப்ஷனோட சாப்பாடு தாங்க. நாளைக்கு மேரேஜுக்கு டிஃப்ரெண்ட்டான சாப்பாடு இருக்குது, அது அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட் இதை சாப்பிடலாம். இட்லி வித் மட்டன் கறி என்ன ஒரு காம்பினேஷன் யா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இட்லி சாஃப்டாக இருக்குது, மட்டன் நல்ல பாயில் ஆகிருக்கு, ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது மட்டன். கறி மசாலாவும் நல்லா ஆட் ஆகிருக்கு, காரமும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நல்லா சாப்பாடு இருக்கு. வயிறு முட்டை சாப்பிடணும், சிக்கன் இருக்கு, மட்டன் இருக்கு, எல்லாமே இருக்கு. கொத்து புரோட்டாவும் செமையாக பண்ணியிருக்காங்க. நல்ல டேஸ்ட்டு. அந்த சிக்கன் கறி அப்புறம் அந்த மட்டன் கறி கூட கொத்து புரோட்டா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது என்ன ஒரு டேஸ்ட்டு, சான்ஸே இல்லை. மாப்பிள்ளை நான்வெஜ் போட்டு அசத்திட்டார். நானும் கல்யாண வீட்டில் நிறைய சாப்பிட்ருக்கேன், டேஸ்ட் இருக்கும், ஆனால் ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலு. ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஃபுட்டு. இந்த திருச்சியில் அந்த மாஸ்டர் நான் பார்த்தே ஆகணும், அவ்வளோ டேஸ்ட் இருக்குது. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் வேறு சூப்பருங்க. நான் நிறைய வாட்டி ரிட்டன் வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். போண்டா கூட அல்டிமேட்டு, நல்லா இருந்துச்சு. சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? அல்டிமேட்டாக வயிறு ரொம்ப சாப்பிடுங்க. அடிச்சு நவுத்துங்க. அடிச்சு எல்லாம் வேண்டியது நவுதை போட்டு அந்த கிரைண்டரில் சார் இருக்கு, அவ்வளோதான். எந்த ஒரு ஃபுட்டுமே டேஸ்ட் நல்லா இருந்தால் ஒரு பிரிச்சிடலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, செம்ம டேஸ்ட் எல்லாமே. இது எல்லாத்தையும் இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணாமல் நான் எந்திக்கதான் இல்லை, அந்த முடிவு தான் நான் இருந்தேன். ஏன்னா அந்த டேஸ்ட் அப்படி இருந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. இன்னொன்று கவனிக்கிற விதம் செம்மையாக பண்ணாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. கவனிக்கிறவங்க கேட்டு அதாவது இலையை எம்டியாக விடவே இல்லை, வரதவங்கள திருப்தியாக கவனித்து அனுப்புனாங்க. அவ்வளோ ஒரு கிளியராக பண்ணாங்க அதை.
ஃபுட்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சிக்கன் இருக்குது, மட்டன் இருக்குது, கொத்து பரோட்டா இருக்குது. ஆனால் மெயின் டிஷ் எனக்கு வந்து அந்த இடியாப்பம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இன்னும் கொஞ்சம் வாங்கி அதையும் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சேர்வா பார்த்தோம் பீஸ் பார்த்து தேடுறேன். வேண்டாம்னு சொல்லக்கூடாதுண்ணா. சேர்வா கொஞ்சம் போதும் வேற மட்டன் வைக்க வந்துடுமா? மட்டன் ஆரோக்கிய வாட்டர் வாட்டர் தண்ணி விட்டு நல்லா சாப்பிடுங்க. எடுத்துட்டு இல்லை போதுமே. கல்யாண வீட்டில் சாப்பிட்டா இப்படி ஒரு சாப்பாட்டை சாப்பிடணும். மாப்பிள்ளை நான்வெஜ்ஜாக போட்டு அசத்திட்டாரு. ரொம்ப திருப்தி. ஒளியாக எல்லாத்தையும் முடிக்க போகிறேன். கல்யாண வீட்டில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஒரு பிடிக்கிறேன். ஒரு ஐட்டம் கூட குறை சொல்ல முடியல. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து சாப்பிட்றதுக்கு எல்லாமே நல்லா பார்த்து பண்ணியிருக்காங்க. நாளைக்கு நான்வெஜ் தான். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல். வில் சி யுவர் நெக்ஸ்ட் வீடியோ. நெக்ஸ்ட் பார்ட் வருது. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அது பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல். பாய்.